சரி மகளே, நான் இப்போ இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவோணமலை மாவட்டம் உவர்மலை என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, என்னடா ஸ்பெஷல்? மியூசியம், ராணுவத்தினுடைய அந்த என்னன்னு சொல்லி அருங்காட்சியகம் வந்து இங்க இருக்காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து போய் பார்க்க போறோம் நாங்க. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இவங்க ராணுவத்தினுடைய அந்த என்னன்னு சொல்ற ரைபிள், அதே போல துவக்குகள், அதே போல ஏவுகணை அப்படியே விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கு. அதை வந்து உங்களுக்கு காட்ட போறோம். இது ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்கும். தட்டுவிட்டுறாங்க, வீடியோ போகுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நுழைவுச்சீட்டு வந்து 100 ரூபாய் கொடுத்து தான் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. இதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ். உள்ள போய் வந்து காட்டுறோமா. சரி மகளே, இதுதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். பாருங்க என்னென்ன இதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்களா. பாருங்க, இது வந்து என்னன்னு சொன்னா விடுதலை புலிகள்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட என்ன ஷார்ட் 12 ரக துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, வாங்க இன்னும் காட்டுறோம். நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம விடுதலை புலிகள் வந்து பயன்படுத்தின நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. அதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இங்க வந்து கொண்டு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து இதுல பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா 9 மில்லிமீட்டர் தன்னியக்க துணை இயந்திர துப்பாக்கி. அதாவது வந்து தன்னியக்க துணை இயந்திர துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல வந்து இதை பாருங்க, இதுல ஒவ்வொரு இதுலையும் பேர் வந்துருக்கு. D56 தனி இயக்கி துப்பாக்கி. அதாவது தானாகவே இயக்குமோ தனி இயக்கி துப்பாக்கின்னு தான் எனக்கு வந்து இது வந்து தெரியா. அப்ப இப்படி வந்து இங்க வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவம் வந்து பயன்படுத்தின என்னன்னு சொல்ற அந்த வாகனங்கள், இயந்திரங்கள் எல்லாம் வந்து இங்க வந்து இருக்கு. அதையும் வந்து காட்டுறோமாங்க. என்ன நீங்க சொல்லுங்க எப்படி என்னன்னு சொல்லி. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா 5.56 மில்லிமீட்டர் எம் தன்னியக்க பிரவுன் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து என்ன பேரண்டி சொல்லியே வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்ப அப்படிப்பட்ட சாமான் தான் அது. நம்ம தொட்டு பார்க்கணுமா? டே தொட்டு பார்க்கலாமா? தொட்டே பார்ப்போம். ஆனா சரியான வெயிட் ஆயிடுச்சு. நம்ம தூக்கிலா கொண்டு விழுந்துருமே இல்லையா. வாங்க பாப்போம். என்ன தூக்கேலா, ஆனா வந்து இது வந்து சரியான வெயிட்டா வந்து இருக்கும். பாருங்க, T56 பெரிய இயந்திர துப்பாக்கி. இதை வந்து என்ன வாங்கண்டா, அந்த மேட்டு நிலங்கள்ல எல்லாம் அப்படி வச்சு போட்டு இப்படி ஷோல்டரை கொடுத்து அடிப்பாங்க. அதான் அது அப்படி. ஆனா வந்து இது ஒரு உண்மையாக வந்து விசித்திரமான ஒரு இடம் தான். எனக்கு வந்து தெரியா, இவங்க தான் வந்து சொன்னாங்க இங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு, இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதன் ஸ்பெஷல் இன்னும் வந்து நிறைய வீடியோ வந்து பெண்டிங்ல இருக்கு. இதை வந்து பாருங்க. அதுக்கு பிறகு வந்து அதுகளை பார்த்து மகிழுங்க. வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து திருவண்ணாமலையில வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா உவர்மலை என்ற இடத்துல வந்து இருக்கு. அதாவது என்ன எது இதா, இந்த கண் மட்டும் 5.11 கிலோ 15 கிலோ 5.15 கிலோ 5 கிலோவும் 15 கிராம். அது அப்படிதான் இந்த கண் மட்டும். அப்ப இதை தூக்கி தான் நம்ம ஷோல்டர்ல வச்சு கூட அடிக்கணும். நம்ம முந்தி அடிச்சிருக்கோம், அது வராது. அதே போல இதை பாருங்க, இது வந்து T81 இலகு இயந்திர ஆயுதம் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னடா இப்ப இந்த சின்ன சின்ன புண்ணிய நம்மளோட ஹமராமேன போல ஆக்களை தான் வந்து ஆயுத பயிற்சிக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க தான். எது இதா, ஒரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட்ல 30 புல்லட் வந்து போகக்கூடிய இயந்திரம் தான் இது. அதாவது வந்து இதுல பேர் என்ன, 7.62 மில்லிமீட்டர் ட்ரகனோ ஸ்னைபர் துப்பாக்கி. என்னடா எனக்கு அந்த பேரே வந்து வாயில வருது. ஸ்னைப்பர். வாங்க. அப்ப இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இங்க வந்து பாக்குற இது எல்லாம் வந்து இதுல வந்து துப்பாக்கி மட்டும் தான் இருக்கு. அங்கால ஒரு 2 துப்பாக்கி பெருசு இருக்கு. இதுல விட்டு போட்டு அங்க பெருசா காட்டுறோமா. கேஜிஎஃப் படம் தெரியும். இது எத்தனை பாருங்க, 1960ஆம் ஆண்டு மேற்கு ஜெர்மனி 3000 மீட்டர் ஆகும். அப்படின்னா 3 கிலோமீட்டர். 3000 மீட்டர் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டருக்கு வந்து போகுங்க. நிறை 10.5 கிலோகிராம் இந்த துப்பாக்கி மட்டும். இது வந்து ஜெர்மனி, அதாவது 1960ஆம் ஆண்டுல வந்து ஜெர்மனியிட்ட இருந்து பறிக்கப்பட்டதா வந்து இது. அப்ப இது வந்து ஜெர்மனிய சாமான் வேற லெவல்ல.
இது என்ன பிரமாதம் நீதான் இதுக்கு ஆரம்ப கட்டமாக கேஜிஎஃப் அந்த என்னடா அந்த கைதி 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 படத்துல தூக்கி நின்று அடிப்பாங்க அது அதை போல வந்துருக்கீங்க பாருங்க எந்த பெருசு அப்படி வந்தது ஆனா இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி நிக்கிறோம்னா நம்ம வேறையா வந்து 4 5 அப்படிதான் வரணும் வந்தா என்ன படத்தை நிறுத்துறோம் அது வேற வேற பார்க்கலாம் தொட்டு பாருங்க நம்ம வந்து கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க இதை வந்து தொட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் நம்ம வந்து கை ஒன்று கொஞ்சம் பார்ப்போம் இதை தோல்வி அடிக்கும் அடிச்சா பெட்டி தவாய் நம்ம முந்தி ட்ரைனிங் போனேன் அதை இப்போ கொஞ்சம் டச் விட்டுருது அதுக்காக தான் வந்து அப்படி கட்ட 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 இது வந்து எப்படின்னு சொன்னா அந்த கைதி படத்துல வந்து தூக்கி வச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா எனக்கு எப்படின்னு தெரியா நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு இது அப்படி தூக்கி நம்ம எங்கடா இது ஷோல்டர்ல அடிக்கிறேன் இது அப்படியே அடிக்கிறேன் அப்படியே வச்சு அடிக்கிறேன் அப்படியே வச்சு கட்ட சரி மகளே இப்ப இதை உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இது என்னன்னு சொல்லி இந்த நம்ம 90ஆம் படத்துல நம்ம வந்து பார்த்தா அந்த முடிச்சு போட்டு சண்டத்தை போட்டு அடிவாங்க அதான் வந்து இது வந்து நம்ம இப்போ இருக்கிற போலீஸ் மாதிரி வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஆற்ற கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட விடுதலை புலிகள் ராணுவத்திட்டு இருந்தா இவங்க வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க சரி மகளே இப்போ இதை வந்து உங்களுக்கு பார்த்தோன்னு என்ன விளங்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து விளங்கிருக்கும் இதை வந்து போக்கிட்டாக்கி நீ அப்படி சொல்லுவாங்க அதே இதுல வந்து கேட்பாங்க ஹலோ ஓவர் அப்படின்னு என்ன உடனே அங்க வந்து விளங்கிடும் அப்ப அப்படி அது வந்து அப்படியே வந்து சிஸ்டம் அப்படியே இருக்கு அவங்களோட கைப்பற்றினது இதான் வந்து முந்தைய போன் போல அவங்க வந்து தொட்டு பார்த்தேன் நான் தொட்டு பார்க்கறதுல வந்து பெருமையா இருக்கு எனக்கு இப்படி வந்து தான் கேட்பாங்க அதை ஏன்னா முந்தைய ஒரு போன் பாருங்க போனா நம்மளுக்கு நம்பர் அடிக்கிற ஒன்றே இல்லை வார போல தான் ஆன்சர் பண்ணி கேட்கணும் நம்ம அப்படி அதே போல இதுவும் வந்து ஓக்கிட்டாக்கி தான் இது வந்து என்னன்னா இது வந்து நம்ம ஜெர்மன் காலத்து ஆக்கள் வந்து பயன்படுத்தின போல என்ன இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு மெச்சே சிங்களத்துல இருக்கு நம்ம தமிழ்ல இல்லை ஒண்ணு செய்யறாங்க இது வந்து என்னன்னு சொன்னா கண்ணீர் இது வந்து செயல் இழந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னன்னு சொன்னா மிதிவடி அப்படின்னு நம்ம வந்து காலை வச்ச உடனே ப்ரெஷ் பண்ண உடனே படாரம் அப்படி பிடிக்கும் அப்ப அதான் அப்படியே மெச்சது வந்து இதுவும் வந்து போன் தான் இது வந்து முந்தி பழைய நம்ம ஆக்கள் வந்து கைப்பாங்க முந்தி வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச போன் வந்து இப்படி சுத்திட்டோன்னே கைக்கிறது ஆனா வந்து இது வாரபோல் மட்டும்தான் ஆன்சர் பண்ணி கதைக்கணும் அப்படியான விஷயங்கள் நிறைய வந்து இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா விளங்கும் இது வந்து எப்படியுமே இது ஒரு 8 கிலோவுக்கு கிட்ட வரும் அது மட்டும் கடவுளே 8 கிலோவுக்கு மட்டும் வரும் இதை பாருங்க இது கடைசியில் 10 கிலோண்டான 10 கிலோ 15 கிலோண்டான வரும் இது வந்து வெறுமனே ஒரு ஷூ அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பாரத்தை தூக்கிட்டு அந்த ரயில்வேயும் வந்து தூக்கிட்டு நம்ம நாட்டில் ஓடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க வந்து இந்த போருக்கு ஓடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அப்ப இவ்வளவு ஒரு பாரத்தையும் வந்து தூக்கி சுமந்துட்டு நம்ம நாட்டில் ஓடித்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த என்ன சொல்றோம் நம்ம படத்துல நம்ம அந்த கடிச்சு போட்டு தூக்கி வருவாங்க போம் என்னது பாம் அதெல்லாம் வந்து இங்க இருக்கு அதே போல வந்து இந்த பெரிய இந்த இதுக்குள்ள என்னடா உலக்கமாயிருக்குன்னு அதுக்குள்ள போட்டு ஓடி போய் பின்னாடி அடிச்சுக்கோ அடிச்சுட்டோடனே பறந்து வந்து போகும் அப்ப அப்படி ஒரு பெரிய ஒரு ஆயுதங்கள் தான் வந்து வெடி பொருட்கள் தான் வந்து இன்னைக்கு இயந்திரங்களை காட்டுறோமாங்க நாங்க உலகநிலம் வந்து இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் தானே அதான் வந்து இந்த அறிக்கை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் காட்டுங்க பாருங்க இதெல்லாம் வந்து கரும்புலிகள்கிட்ட இருந்து கைப்பற்றின ஆனா வந்து கரும்புலிகள்கிட்ட இருந்து ஒன்றுமே வந்து கரும்புலிகள் இல்லை அவங்க வந்து வேற ஆட்கள்கிட்ட இருந்து கைப்பற்றி அவங்க வந்து இவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றி இவங்க வந்து அவங்கள்ட்ட கைப்பற்றிருக்காங்க அவ்வளோ விஷயம் பாருங்க எப்படிப்பட்ட இயந்திரங்கள் என்று சொல்லி இதுவும் வந்து அப்படிதான் இதுவும் வந்து எல்லாமே வந்து அந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்துறதுக்குரியது அந்த என்ன சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல செல் போடுறதுக்கு குண்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல வந்து ஆயிரக்கணக்கான புல்லட்களை அதாவது வந்து என்னன்னு சொல்றது பீரங்கினே பாருங்க பீரங்கி இதுக்குள்ளே எங்க இருந்துடா அங்க நின்று அடிச்சு விடுறது இஞ்சால வந்து பாருங்க பாருங்க அப்படிதான் இது வந்து இந்த பேர் வந்து பீரங்கியா நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் ஆனா செப்பரேட்டான வேற பேர் வந்து இருக்கும் பார்த்தாலே வந்து விளங்கும் உங்களுக்கு பாருங்க சுத்தி காட்டுங்க சுத்தி வந்து பாக்குற நேரத்துல நாம வந்து டிரைவர்ஸ் தான் இருக்கு பாக்குறதுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அவ்வளவு வந்து நம்மளோட இன்னும் வந்து ஒரு கர்வமா இருக்கு அது மட்டும் இல்லை அங்கே இருங்க எல்லாமே வந்து சிவத்துல பிக் பண்ணி இருக்கிறாங்க சரியான வாரம் பாருக்குது எப்படியுமே ஒன்று வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ அப்படி வரும் அது மட்டும் இல்லாம கத்தியும் இருக்கு இந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த அடி பாருங்க அது அங்க தெரிறது வந்து சீமந்து ஃபேக்டரி அதே போல அங்கால அப்படியே பாக்குற நேரம் எல்லாமே வந்து இந்த நதிக்கரை ஓரங்கள்ல வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃபேக்டரிகள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கை பாருங்க இந்த இயந்திரம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா புலிகளிடம் இருந்து 25 மீட்டர் வந்து நேவிகணன் ஆயுதம் மீட்கப்பட்ட நேவிகணன் ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கு எங்களுக்கு தெரியாது என்ன ஆயுதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் தெரியும் இது வந்து நம்ம விடுதலை புலிகளினுடைய அதாவது சிலை ஒன்று வந்து செதுக்கியிருக்காங்க இங்க வந்து அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இது வந்து பாருங்க இது வந்து என்னன்னு சொன்னா படல்கள் ஒற்றை குழல்
அதாவது வந்து இப்போ ஜூம் பண்ணி வந்து வச்சு வெடி விடும் கிளப்பிட்ட பட்டாரண்டா அப்புறம் போட்டே வந்து உடஞ்சிடும். அப்படியான ஒரு ஷாமா தான் இது. ஆனால் விடுதலை புலிகள் தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி நம்ம வந்து நிறைய வந்து விடுதலை புலிகளை கிடைச்சா சில நேரம் கொப்பரேட் புலியிலையும் விடும். அது வந்து வேற சி. வாங்க அதையும் விட பெரிய இயந்திரங்கள் இருக்கு, அதையும் வந்து காட்டுறோம். சரி மக்களே, இப்போ நான் வந்து நிற்கிறது தான் வந்து விடிஆர் ரஷ்யாவினுடைய 80B என்னவாகனம் கவச வாகனம். அப்ப இது வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு வாகனம். நாம் உலக காலம் வந்து நினைச்சிட்டு இருந்தா இதுக்குள்ள வந்து போகலாம் அப்படி. ஆனா வந்து இதுக்குள்ள வந்து இடிக்கலாம்டாப்பா. எக்கோ வந்து அடிக்கிற ஏரியா பார்க்கறதுக்கு வந்து பயமா கிடையாது. நுழம்பு ஃபுல்லா இருக்கி மக்கிய உள்ளுக்குள்ள 10 பேர் அங்கே இடிக்கலாம், அங்காலையும் இடிக்கலாம், மாறி மாறி இடிக்கலாம். மக்கிய மேலுக்கும் வந்து ஒரு ஆள் வந்து நின்று பார்த்து போவோம். நம்மளோட அமரன் படத்துல மேலுக்கு நின்று போவாங்க, வந்து சுடுவாங்க ரெண்டு பேர். அப்படித்தான் வந்து இருக்கும். பார்த்தாலே வந்து சரியான ஒரு பயங்கரமா இருக்கு. நம்ம நாட்கள் பயன்படுத்தணும் என்பதுல வந்து ஒரு கர்வம். அடுத்த வாரத்தை காட்டுறோம். மெது இறங்கினாலே பெரிய தவ பயன் தான் போட அப்பா. சரி, ஓகே, அடுத்த வந்து காட்டுறோம் வாங்க. மைக்கிறது வந்து 120 mm பீரங்கி ஒன்று இருக்கு. உங்களுக்கு அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கும். அதை கொஞ்சம் காட்டுங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய கனரக வாகனங்கள் வந்து பெருசா இருக்கு. சரி மக்களே, இப்போ உங்களுக்கு பார்த்தா வழங்கும் இதான் வந்து மில்லிமீட்டர் 76 பீரங்கி ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து பீரங்கி எல்லாம் வந்து படத்தில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து இது வந்து நிஜத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டம். என்ன இடம் இது? உவர்மலை என்ற இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட நம்மளோட ஒரு என்னென்னு சொல்கிறேன், நம்மளோட விடுதலை புலிகளினுடைய ஒரு வரலாறை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கும் இங்கே வந்து கூட்டிட்டு வாங்க, கூட்டி கொண்டு வந்து பாருங்கள். பார்க்க ஏழுமன்றார்கள் வந்து கட்டாயம் வந்து பாருங்கள். இதுதான் வந்து அதில் இருக்குது 1948 சொன்னால் சோல்வரி அரசியலமைப்பு வந்து இருக்கக்குள்ள வந்து ஜுகோஸ்லோவியா என்ற என்னன்னா 1948 வந்து லுகோஸ்லோவியா 1948 லுகோஸ்லோவியா என்ற நாட்டில இருந்து வந்து கொண்டு வரப்பட்டு இலங்கையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பீரங்கியா வந்து இந்த 76 என்னது இந்த இருக்கு மில்லிமீட்டர் 76 பீரங்கி ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி மகளே, இங்கே இன்னொரு விஷயம் வந்து இருக்கு. என்ன இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 ரூபா தான் இங்கே உள்ளுக்க வரதுக்கு. ஆனால் 300 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சுட்டு பார்க்குறதுக்குன்னு டிரைவில் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து அதாவது சுட்டு ஒரு குண்டு வந்து நீங்கள் சுடலாம். அதுக்கு வந்து அளவு இருக்கு. நான் வந்து சுடலை, எனக்கு கொஞ்சம் பயம். ரெண்டாவது நம்ம தம்பி ஒரு ஆள் வந்து டிரைவ் அனுப்புறாரு. அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 300 ரூபா கொடுத்து வந்து டிக்கெட் எடுக்கணும். எடுத்து தான் வந்து சுடுற வந்து காட்டணும். வாங்க அதையும் காட்டணும். பாருங்க எப்படி அப்படின்னு. ஆனா உண்மையாவே அந்த ரியலா வந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. சரியா கடவுளே, தள்ளி நிக்க வரணும். ஒழுங்கா எடுங்க சூழ்நிலை. என்ன சொன்னா முழுக்க வந்து ஃபுல்லா வந்து ரெயின் பண்ணுவாங்க. நல்லா அமர்த்தி வச்சு சுடும். முடிஞ்சா இன்னொன்று இங்க விடத்தான் வந்து எடுக்கட்டா. எப்படி வந்து வட்டி செய்யறாங்க காட்டுங்க. சரியா பாருங்க. இப்ப அவரு லெக்ல இருந்து சொல்லக்கூடாது, சத்தமே வந்து இல்லை பாருங்க. அம்மாட்ட சரி சிவருதா எங்கேயோ போகுதானா எங்கன்னு தெரியும். ஓகேண்ணே சரியான பாரம் பாதிக்குது. எப்படி இல்லை சோழல் வச்சுட்டு அங்கே புரிய பார்த்து அடிக்குது. புரியுங்களா வாங்க அந்த நேராக வச்சு அந்த நேராக ஒரு பொட்டு மாதிரி இருக்கு தொங்கல். அதுதான் சரி. சரியான வாரம் பாருங்க. வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ரெவன்யூ பாருங்க. 4 கொண்டு வருவாங்க 300 ரூபாய்க்கு. சரி, அடுத்த வந்து நல்லா ரெவன்யூ பார்க்குறோம். ஓகே, சரியான வெயிட் இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 5 கிலோ அப்படி வைக்கும். நம்ம ஆட்கள் எப்படி தான் வந்து பயன்படுத்தினாங்க. நம்ம அந்த நேரமே வந்து கொஞ்சம் வெயிலிங் எடுத்தது லேசாயிடுச்சு. அப்பா சரி சரி மக்களே, இதான் வந்து என்னோட ஹன் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க. எப்படி சொல்லணும் அப்படின்றத வந்து கட்டாயம் சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து எய்ம் பண்ணணும் எப்படி வந்து பார்க்கணும் எப்படி வந்து சுடணும் அப்படின்ற வரைக்கும் வந்து இருக்கு. ஆனால் நாங்கள் எங்கே சுட்ட மாட்டோம் எங்களுக்கு தெரியா, கொண்டு போனது தெரியா, வந்தது தெரியா. சரி மக்களே, அடுத்த வீடியோ வந்து தொடரும். போதும் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நாங்கள் உண்மையிலே வந்து ஒரு உண்மையாகவே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் சுட்ட முன்னே வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் இவ்வளோ போஸாக வந்து பாருங்க. இந்த இந்த ஒரு தகர கம்பியை சத்தம் கேட்க, இந்த தகர கம்பியை வந்து இப்படி ஒரு தேஞ்சு வைக்க அப்படின்னு சொன்னால் இப்போ இவ்வளவு ஒரு சூடு வந்து சுட்டுருக்கேன். ஆனால் நான் தான் இங்கே வந்து சுட்டுருக்கேன். அடிக்கே பண்ணுவோம். இந்த 8 வந்து நான் சுட்டது தான். தேனி விட்டது வந்து அங்கே அங்கே வந்து சிதஞ்சு கிடக்கும். அவ்வளோ விஷயம் பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு வந்து எங்கே எல்லாம் வந்து கொண்டு தேஞ்சு பாருங்க. ஒரு மஞ்சள் வட்டா சரி எவ்வளோ அப்போ இன்னொன்று சரி சரி அப்படிலாம் காட்டுது. சரியா இது ஏகே போடிஷன் இது வந்து பயங்கர ஞான வீரர்களுக்காக வச்சுக்கிறது, மிருகங்களுக்கு வச்சுக்கிறது அப்படி சொல்லி சொல்றாரு. சரி மக்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ, ஒரு கட்டமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ரிங்கோ சீரீஸ்ல 3வது எபிசோடு வந்து இந்த எபிசோடு வந்து தந்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம்.